அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்குமார். இது நம்முடைய சேனல் அருள் அமுதம். நம்முடைய இந்த சேனல்ல மக்கள் பலன் அடையும் விதமாக ஜோதிடம், மாற்றுமுறை மருத்துவம், ஆன்மீகம், யோக கலைகள் சார்ந்து பல கருத்துக்களை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் கடந்த 2 நாட்களாக அநேக மக்கள் மன வருத்தம் என்று சொல்லக்கூடிய கவலை சார்ந்த பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உண்மையில் கவலையா, அந்த கவலையை நாம் எப்படி கையாள்வது என்பதை பற்றி பல நல்ல விதமான புரிந்து கொள்ளும் விதமான கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், மனிதர்கள் எத்தனை விதமான கவலைகளை சொன்னாலும் 4 கவலைகளுக்குள்ள தான் அத்தனையும் அடக்கமாக இருக்கும். மனிதர்கள் எந்த பிரச்சனை, எந்த கவலை என்று சொன்னாலும் கூட மனிதர்கள் கூடக்கூடிய அத்தனை கவலையுமே ஒரு 4 விதமான கவலைகளுக்குள்ள தான் அடக்கும். அதில் நீங்க சொல்லக்கூடிய கவலை, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கவலை எந்த விதத்தில் இருக்குன்ட்டு முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த கவலை சரியானதா, உண்மையில் அந்த கவலை அனுபவிக்க வேண்டியதா, அந்த கவலையிலிருந்து எப்படி நாம் விடுபடுவது என்பன போன்ற நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் ஒரு மனிதரும், எந்த ஒரு தனி மனிதன் கவலை என்ற ஒரு துன்பத்தில் சிக்க மாட்டாங்க. உண்மையில் கவலை என்ற ஒன்று ஒரு மாய வலை. நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கிறோன்றதுல தான் அங்கே விளக்கங்கள் இருக்கு. துன்பங்கள் படுவதும் துன்பத்திலிருந்து விடுபடுவதும் இருக்கு. அநேக மக்களுக்கு நாம் கடந்து வந்த பாதையில் பார்த்தோம்னா அநேக மக்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து எப்படி வெளியில வருவது என்பதை பற்றின போதுமான தகவல்கள், அனுபவங்கள் கிடைக்கல. ஏன்னா நம்ம படித்த பாடத்திட்டத்தில் அது மாதிரி கிடையாது. நம் பழகி இருக்கக்கூடிய உறவினர்கள் வட்டாரத்தில் அதை பற்றி எடுத்து கூறுவதற்கு யாரும் இல்லை. அது சார்ந்து தெளிவடைந்த நண்பர்கள் யாரும் இல்லை. அதனால எல்லாருமே கவலை 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 என்று ஒரு மாய வலைக்குள்ளே சிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலை எண்ணற்ற கவலைகளாக இருந்தாலும் 4 விதத்துக்குள்ளதான் அடங்கும். அது கடந்த 2 நாட்களா 2 கவலைகளை பற்றி நம்ம பார்த்து அதை எப்படி அணுகுவது, அதிலிருந்து துன்பத்திலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதை பற்றி பார்த்திருக்கோம். இன்னைக்கு 3வது கவலையை பற்றி சொல்ல போகிறோம். ஒருவேளை இந்த பதிவை இப்போதான் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடந்த 2 கவலைகளை பற்றி சின்ன ஒரு ரீகேப் கொடுத்துருவோம். முதல்ல அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டிய கவலை. தீர்க்க முடியாத மருத்துவ பிரச்சனை, நோய் இருக்குன்னு வச்சுங்க, அது வேற வழி கிடையாது. அதற்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு தான் தீரணும், தற்காத்து கொள்வதற்காக. ஆனால் தீர்க்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய நோய்கள் யாருக்காவது வந்ததுன்னா அது வேற வழி இல்லை. அதை ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரித்து கொண்டு வாழ நம்முடைய மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இதை அனுபவிச்சு தான் தீரணும். திடீர்னு ஒரு வெள்ளம் வருது, நல்ல மழை பெஞ்சுது, எதிர்பார்க்காத நேரத்தில் மழை பெய்யுது, வெள்ளம் வந்துடுச்சு, வீடு, விவசாய நிலம் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுது, எல்லா பொருட்களும் நாசமாயிடுது. அதை வேற வழி கிடையாது. நீங்க உட்காந்துட்டு மூலையில் உட்காந்து அழுவுறதுனால எந்த மாற்றமும் ஏற்படாது. அத்தகைய நோய்கள், இயற்கை சீற்றம், இதை நம்ம அனுபவிச்சு தான் தீர்க்கணும். 2வதா பார்த்த கவலை, தள்ளி போட வேண்டிய கவலை. வயதுக்கு வந்த பையன் இருப்பாங்க, பொண்ணு இருப்பாங்க, வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது உடனடியாக அவங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது அவங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளோ அடையாத போது, கிடைக்காத போது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களும் உறவினர்களும் சில நேரத்தில் குடும்பத்தை சார்ந்தவர்களும் கூட எதையாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேலைக்கு போகிற மாதிரி ஐடியாவிலேயே கிடையாதா, பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஐடியாவிலே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க.
இந்த கவலையெல்லாம் வேற வழி கிடையாது. சுற்றத்தால் இருப்பவங்க சொல்லதான் செய்வாங்க. அதை நம்ம மனசுக்குள்ள நீங்க ஏத்திட்டீங்கன்னா முதல்ல நீங்க ஒரு நோயாளியா மாறிடுவீங்க, மன நோயாளியாக. அப்ப அந்த கவலையை நம்ம எப்படி அணுகுவது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கவலையை நம்ம தள்ளி போட்டு தான் தீரணும். அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஊர்வாய உளவாய 3 நாள் மூடலாம், ஊர்வாய மூட முடியாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. உளவாய 3 நாள் மூடலாம், ஊர்வாய மூட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க எண்ணற்றோர் பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் நிறை குறைகள். அப்படி இருக்கும்போது அந்த விதமான கவலையே நீங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். அதை நீங்கள் தள்ளி போட்டு தான் தீரணும் என்று கடந்த 2 நாட்களாக 2 கவலையை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3வது வகைப்படுத்தப்பட்ட கவலை, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை. நிறைய மக்கள் உங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களை பற்றி அவதூறான பல கருத்துக்கள், பொறாமை குணங்கள், தேவையில்லாத செயல்பாடுகள் அதெல்லாம் செய்யதான் செய்வாங்க. ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க, ஒரு செயல் செய்யலாம்னு நினைக்கிறீங்க, அந்த செயல் சார்ந்து நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. சொல்லும் போது அது குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் இருந்தாலும் சரி, வேற எங்க நீங்க ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, நீங்க கருத்து சொல்லும் போது பிறரின் கருத்து உங்களுக்கு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த உரையாடல்ல கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கலாம். அப்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க, உனக்கு இது சார்ந்த அனுபவம் கிடையாது, உனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை தொடர்ந்து செய்துக்கிட்டே அதை செய்யலாம்னு நினைப்பாங்க. அல்லது துறை சார்ந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த பிஸ்னஸை இந்த ஏரியாவில் இந்த செலவில் பண்ணோம்னா இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது, இந்த இடத்துல நமக்கு பெருவாரியான லாபம் நம்மளால் எடுக்க முடியாது, இந்த பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இந்த இடத்துல செய்ய முடியாது, இந்த பொருட்களுடைய தேவை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது தேவைப்படலை அப்படின்னு நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க. ஆனால் அந்த செயலை செய்யலான்னு யாரோ ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அப்போ அவங்க சொல்லுவாங்க, இதை பற்றிலாம் உனக்கு எதுவும் தெரியாது, நீ எதையும் பேசாத அப்படின்னு. உங்கள் வீட்டை சார்ந்தவர்களோ இல்லை உங்களை நண்பர்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு தொழில் செய்யலான்றீங்க. அப்போ 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தொழிலை ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது நீங்க ஒரு கருத்து சொல்லும் போது அந்த கருத்துக்கு முரணான கருத்துக்களை உங்களுடைய பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் பல பேர் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்போ பிறரிடம் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், இதை வேற ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க சொல்றது சரிதான் உங்களுக்கு நல்லா தெரியுது, அதை அவங்க ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க கவலையா ஏத்துக்க கூடாது. சிலர் சொல்லுவாங்க, ஒன்று சொல் புத்தியாவது வேணும் அல்லது சுய புத்தியாவது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால எடுத்து சொல்லதான் முடியும். எதிர்க்க இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ பிஸ்னஸ் பார்ட்னரோ அல்லது குடும்பத்தாரோ அதை நீங்க சொல்ற கருத்தை ஏத்துக்கலன்னு வச்சுங்க, அதை அலட்சியப்படுத்திடணும். நீங்க அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா முடியாது. இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்து பேசுங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ அல்லது குழந்தைகளோ அவங்களுக்கு நீங்க சொல்லும் போது எடுத்து சொல்றீங்க ஒரு கருத்தை, தோளுக்கு மிஞ்சினால் தோழன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க நல்லா வளர்ந்து வந்துட்டாங்க, ஒரு ஏரியால பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க, இல்லப்பா இந்த ஏரியாவில் நான் ஒரு 40-45 ஆண்டு காலம் நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த ஏரியாவில் எனக்கு தெரியும் எது எது இந்த ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ண முடியும் பண்ண முடியாதுன்ட்டு நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுடைய நண்பர்களோ குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது உங்களுக்கு குழந்தைங்களோ இல்லை இல்லை நான் வச்சு பார்க்குறேன், இந்த இடத்த கடையை வச்சுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும் போது வேற வழி இல்லை. எவ்வளோ நேரம் தான் நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க? நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய கருத்துகள், நீங்கள் எடுத்து உரைக்கக்கூடிய கருத்துக்களை எதிர்ப்புறம் இருக்கிறவங்க எப்போ கேட்கலையோ அப்போ நீங்கள் இதை அலட்சியப்படுத்தி தான் தீரணும். பெரியவங்க சொன்ன மாதிரி
பட்டாதான் புத்தி வரும் அப்படின்ட்டு சொல் புத்தியாவது வேணும் அல்லது சுய புத்தியாவது இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுமே இல்லை, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் வச்சு அவங்களால அந்த பகுதியை ஆய்வு பண்ண முடியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. அப்போ அந்த கவலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அலட்சியப்படுத்தி தான் தீரணும். சில நேரத்தில் நீங்கள் நல்ல பிஸ்னஸில் ஒரு குரோத் ஆகிட்டு இருப்பீங்க, அல்லது துறை சார்ந்த அறிவு உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் பல பேருக்கு இந்த கருத்தை நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, பொறாமை பேச்சு பேசுவாங்க. சில நேரத்தில் இல்லை அவர் பேச்செல்லாம் கேட்காதீங்க, அவர் பேச்சை கேட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் சரிபட்டு வராது அப்படின்னு உங்களை பற்றி உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவாங்க, வெளியில் போயிட்டு வேறு விதமான ஒரு பேச்சு பேசுவாங்க, பொறாமை பேச்சு. அந்த மாதிரி நபர்களை இனம் கண்டுபிடித்து கொண்டு அவர்களுடைய நட்பை நீங்கள் தூரமாக வைத்து பார்க்க வேண்டும் ஒன்று. பிறகு அந்த கவலையை நீங்கள் ஐயோ அவர் நம்ம நண்பர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மனசு தான் வருத்தப்படும். அந்த கவலையை நீங்கள் அலட்சியம் படுத்த வேண்டும், அதை உள்ளே எடுத்துக்கிட்டு வரக்கூடாது. அலட்சியப்படுத்தி விட வேண்டிய கவலைகள் நீங்கள் அலட்சியப்படுத்தி பாருங்கள், தேவையில்லை, அந்த நட்பு நமக்கு வேண்டாம். நல்லது சொல்லுவாங்க இல்லைங்களா, பழமொழி அழகாக சொல்லுவாங்க, எட்டி படுத்தென்ன ஈயாதான் வாழ்ந்தென்ன. அப்போ உங்களை சரியாக புரிந்து கொள்ளாத ஒரு நபர்கள் கூட நீங்கள் காலத்துக்கும் பயணிப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு செயல். அந்த மாதிரி நண்பர்கள், அதுபோன்ற உறவினர்கள், அதுபோன்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த 2 பேர் போகும்போது வேற வழி இல்லை, அவங்களெல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணி தான் தீர்க்கணும், விலகி தான் தீர்க்கணும், வேற வழி இல்லை. அவங்க ஏதாவது ஏச்சு பேச்சு பேசினாலும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு உங்களுடைய குறிக்கோளில் நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அது சரியாக இருக்கும். பிறகு மீண்டும் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் எந்த செயல் செய்தாலும் அதை குற்றம் சொல்வதற்கு என்றே சில நபர்கள் இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதில் சொல்லுவாங்க இல்லைங்களா, எந்த செயல் சொன்னாலும் ஒரு சொட்டை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் சார்ந்த உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய பழகக்கூடிய மனிதர்களில் பல பேர் அப்படி இருப்பாங்க. உங்களுடைய செயல்களில் நோண்டி சொல்லுவாங்க, கிராமப்புறத்தெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுடைய செயல்களில் எதெல்லாம் கண்டுபிடிக்கலான்னு நோண்டி குற்றத்தை கூறிக்கொண்டே இருப்பார்கள். இருக்கலாம், ஒரு 100 விழுக்காடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 90 விழுக்காடு நன்மை இருக்கும், ஒரு சின்ன குறைபாடு இருக்கும். ஆனால் அந்த குறைபாடால் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த குறைபாடை சுட்டி காண்பித்து உங்களை மன வருத்தப்படுற மாதிரி செய்துக்கிட்டே இருக்கக்கூடிய பல பேர் நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்தில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் அலட்சியப்படுத்தி விட வேண்டும். இது அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை. ஐயோ அப்படி சொல்லிட்டாரே, நம்முடைய உறவினர் இப்படி சொல்லிட்டாரே, நம்முடைய நண்பர் இப்படி சொல்லிட்டாரே அப்படி நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா கடைசியில் உங்கள் மனம்தான் வருத்தத்துக்கு ஆளாகும். அந்த மாதிரி நண்பர்கள் அவங்க பேசக்கூடிய பேச்சுகளை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மையாக இருந்து செயலை செய்து அற்புதமான விளைவுகளை, லாபத்தை, முன்னேற்றத்தை நீங்கள் அடைவது என்பது திண்ணம். அந்த விதத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் 4 கவலைகள் என்று சொன்னாலும் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை, தள்ளி போட வேண்டிய கவலை, அனுபவித்தே தீர்க்கப்பட வேண்டிய கவலை என்று 3 கவலைகளை பார்த்திருக்கும். இனி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கவலையை பற்றி நாளைய ஒரு பதிவில் பார்ப்போம். எந்த கவலைகளும் இல்லாமல் நிறைவாக எப்படி வாழ்வது என்பது தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்று துன்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்த நபர்கள், உறவினர்கள், நண்பர்கள் பிரச்சனையிலிருந்து, கவலையிலிருந்து வெளியில் வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆடியோ, இந்த வீடியோ அவங்களுக்கு பயன்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அதன் மூலமாக அவங்க துன்பத்திலிருந்து விடுபடுவார்கள்.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளைய தினம் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம்.